குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நேற்று பார்த்த ப்ராப்ளம் வந்து நான் வீடியோ இல்லாமல் பண்ணதால் உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ தட் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா திருப்பியும் அந்த ப்ராப்ளத்தை வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்பர் 21 காலையில் எக்ஸ்பிளைன் பண்ணதான், பட் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக இல்லாததால் திருப்பியும் நான் ஒருத்தர் வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Two resistors are connected in parallel and a voltage of 200 volt is applied to the combination. The total current is 25 amps and the power dissipated in one of the resistor is 50 watts. What is the value of each resistance? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 200 வோல்ட் அப்ளை பண்ணுறாங்க. டோட்டல் கரண்ட்டு டோட்டல்னால் டோட்டல் கரண்ட்னா ஏன் டோட்டல் கரண்ட் நீங்கள் சொல்கிறாங்கன்னா பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால I1ஆகவும் I2ஆகவும் கரண்ட் வந்து நம்மளுக்கு பிரியும். அதனால தான் டோட்டல் கரண்ட் I1 + I2ன்னு அர்த்தம் அதுக்கு. அண்ட் பவர் டிசிபேட்டட் இன் ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர். பவர்னால் P1 is equal to 500 watts கொடுத்துருக்காங்க. What is the value of each resistance? So given data, two resistor in parallel, supply voltage 200 volt, total current 25 ampere, power dissipated in R1 resistor 1 எடுத்துக்கணும். அதனால P1 is equal to 500 watts. To find the value of R1, the value of R2. ஓகேவா? இப்போது RE அதாவது டோட்டல் கரண்ட் இருக்குது, சப்ளை வோல்டேஜ் இருக்குது. அப்போ V/I வச்சு நம்ம R கண்டுபிடிக்கலாமா? அப்போ அதுக்கு பேர் R ஈக்குவலன்ட். ஏன் R ஈக்குவலன்ட் சொல்கிறாங்கனாக்கா மொத்த சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் தான். தனித்தனியாக R1 R2 நம்மளுக்கு கிடைக்காது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு V/I. 200 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 25 ஆம்பியர் கரண்ட்டு டிவைடட் 200/25 போட்டிங்கன்னா 8 ohms. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். பவர் டெசிபேட்டட் R1 இன் R1 இஸ் P. Pயோட ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், V²/R1. V² இஸ் 200². R1 தான் நம்மளுக்கு வேணும். அப்போ R1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு P1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். அப்போ 200²/500 இஸ் ஈக்குவல் டு 80 ohms. ஒரு R கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேவா? இப்போது I1 கரண்ட்டு கண்டுபிடிக்கலாம். I1 அகெயின் ஐயோட ஃபார்முலா V/R. I1ன்றதால V/R1. V is 200, R1 is 80 ohms இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 2.5 amps. இப்போது I1 கண்டுபிடிச்சாச்சு, R1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது டோட்டல் கரண்ட் நம்மளுக்கு 25 ஆம்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரான்ச்சில் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா டோட்டல் கரண்ட்டு பிரியும். எத்தனை பிரான்ச் இருக்கோ அத்தனையாக பிரியும். இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால வில் ஹாவ் I1 கரண்ட் அண்ட் I2 கரண்ட். ஓகேவா? ஸோ I2 கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா, தட் இஸ் கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் R கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கரண்ட் மைனஸ் I1. டோட்டல் கரண்ட் இஸ் 25, I1 கரண்ட் இஸ் 2.5 போட்டாங்கன்னா 22.5 ஆம்ப்ஸ் வருது நம்மளுக்கு. அப்போது அதுதான் ரெசிஸ்டன்ஸ் R2 வழியாக போகிற கரண்ட். இப்போ கரண்ட் தெரிஞ்சிடுச்சுனாக்கா ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த ரெசிஸ்டன்ஸ் R2. R2 is equal to capital V divided by அதாவது டோட்டல் வோல்டேஜ் அண்ட் கேபிட்டல் வின்னு சொல்கிறேன், V/I2. தட் இஸ் 200 divided by 22.5 போட்டிங்கன்னா 8.89 ohm வரும். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R1, வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R2. முடிஞ்சிடுச்சா? இது காலையிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சம்மை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு திருப்பி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் 22ன்னு கொடுத்துருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ரெசிஸ்டர்ஸ் 20 ohm அண்ட் 30 ohm கனெக்டட் இன் பேரலல். காலையிலே நான் சர்க்யூட்லாம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டிட்டேன், நேற்று வரைஞ்சி காட்டிட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. The circuit consists of 2 resistors 20 ohm and 30 ohm connected in parallel. They are connected in series with the resistor 50 ohm. If the current through the 15 ohm resistor is 3 ampere, find the current in the other resistor, voltage, total voltage power என்ன கொடுத்துருக்காங்க? 2 resistor parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 30 ohms and 20 ohms. இந்த ரெண்டுத்தையும் சீரீஸாக இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 15 ohms. ரெண்டு பேரலல் 20, 30 போட்டுக்கிட்டு அதோட ஒரு முனை வந்து 15 ohmஸோட கனெக்ட் பண்ணுறோம். காலையில் நான் டயக்ராம் வரைஞ்சி காட்டியிருந்தேன், நேற்று டயக்ராம் வரைஞ்சி காட்டியிருந்தேன் பாருங்கள். அது 15 ohms வழியாக போகிற கரண்ட் வந்து 33 ஆம்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது கரண்ட் ஃபைண்ட் த கரண்ட் இந்த அதர் ரெசிஸ்டர்
அதர் ரெசிஸ்டர் 20 ஓம் 30 ஓமில் போகிற ரெசிஸ்டரோட கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோட்டல் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் எழுதுங்க. கிவன் என்ன? ரெசிஸ்டன்ஸ் R1 20 ஓம்ஸ், ரெசிஸ்டன்ஸ் R2 50 ஓம்ஸ், மூணாவது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்களே அது R3 = 15 ஓம்ஸ் எடுத்துருக்கணும். இது போன சம்மில் நம்ம டோட்டல் கரண்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க, அதனால நம்ம அதை ஐன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இது பர்டிகுலராக கரண்ட் 15 ஓம்ஸ் கரண்ட்டுன்னு கொடுத்ததுனால இப்போ கரண்ட் த்ரூ R3 = நம்ம வந்து 3 ஆம்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். we have to find R1 current through R1 R2 தான் கொடுத்துட்டாங்க இல்லையா. current through R1 current through R2 total voltage total power. ஓகேவா? ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கான்? பேரலில் இருக்கான். அப்போ பேரலல் ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/R ஈக்குவலண்ட் கொடுக்காம R ஈக்குவலண்ட்னு கொடுத்ததால நம்மளோட ஃபார்முலா எப்படி வருது? R1 R2 / R1 + R2. இதே 1/R1 R ஈக்குவலண்ட்டை தான் இங்கே R12ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்கா, 1 2 ஈக்குவலண்ட்டுன்னு கொடுக்கறதுக்கு பற்றி R12ன்னு கொடுத்துருக்காங்க. = 1/R நம்ம படித்தோம் டெரிவேஷன். அப்போது 1/R ஈக்குவலண்ட் = 1/R1 + 1/R2 போடும்போது நம்மளுக்கு R1 + R2 / R1 R2ன்னு வந்திருக்கும். இது தலைக்கீழ் எடுத்திருக்காங்க. இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக எப்போயுமே இப்படி தான் கொடுக்கணும். R12 = R1 × R2 / R1 + R2 வேல்யூ போட்டுக்கோங்க. 20 × 30 divided by 20 + 30 = 12 ohms. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் = 12 ohms. இப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸு பேரலல் காம்பினேஷன் மட்டும் 12 ohms கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு 15 ஓம் இருக்கா, 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ அது கூட அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ தான் முன்னாடி கண்டுபிடிச்சது ரெண்டு பேரலல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 12 ohms. இப்போ மொத்த சர்க்கியூட்டோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? இந்த R12யும் மூணாவது 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் R12 + R3 = 12 + 15 = 27 ohms. ஓகேவா? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் R12 + R3 = 12 + 15 = 27 ohms. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்குது, அதோட வேல்யூவை R1 × R2 / R1 + R2ன்னு கண்டுபிடிச்சி 12 ohms வச்சுக்கிட்டோம். இப்போ இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் ஈக்குவல் 12 ohms கூட அந்த 15 ஆட் பண்ணிங்கன்னா மொத்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 27 ohms. அடுத்து என்ன கிடைக்கும்? கரண்ட் த்ரூ R1 கரண்ட் த்ரூ R2. ஸோ நம்ம கரண்ட் ரூல்னு ஒன்று பார்த்தோம். அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கும்போது R1 ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட் I1 அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கரண்ட் இன்ட்டு R2 டிவைடட் இன்ட்டு எதோட கரண்ட்டு I1 கரண்ட்டுனா R2 ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டரில் வரணும், டிவைடட் பை R1 + R2 கரண்ட். இது ஏன் டோட்டல் கேபிட்டல் லைன் போடுறாங்க? சீரீஸ் சர்க்கியூட்டில் இப்போ சீரீஸ் ஆகிடுச்சா சர்க்கியூட்டு, அப்போ சீரீஸ் சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து சேம் ரிமைன் சேம், டிஃப்ரெண்ட் கரண்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை I1 I2 நம்ம கண்டுபிடிக்கணும். இது அப்போ டோட்டல் கரண்ட்டுன்னு தான் எடுத்துக்கணும். 3 amps வந்து சர்க்கியூட் கரண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது 3 × R2ஓட வேல்யூ நம்மளுக்கு 30 டிவைடட் பை 20 + 30 1.8 amps வருது. சிமிலர்லி கரண்ட் த்ரூ R2 தட் இஸ் I2 கரண்ட் என்ன வரணும்? I1 × R1 டிவைடட் பை I2னா R1 I1னா R2 I1 divided by R1 + R2 = 3 × 30 20 divided by 20 + 30 போட்டிங்கன்னா 1.2 amps. இங்கே உங்கள் வந்திருக்க ஆன்சர் I1 I2வும் சமமாக இருந்துச்சுனாக்கா தட் இஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.8 + 1.2 ஆட் பண்ணிங்கன்னா 3 amps வருது பாருங்கள். இந்த 3 amps எதோட வேல்யூ? டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ. ஸோ சர்க்கியூட்டை நீங்கள் கொடுக்குற டோட்டல் கரண்ட்டு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுனாக்கா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது மூணாக பிரிஞ்சாலும் சரி, ரெண்டாக பிரிஞ்சாலும் சரி, இங்கே நம்மளுக்கு ரெண்டாக தான் பிரியுது, அதை மட்டும் பார்ப்போம். அப்போ அதை ரெண்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வருது. அப்போ ஒரு ஆன்சர் இஸ் கரெக்ட். யூ கேன் செக் உங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ டு ஃபைண்டில் கரண்ட் த்ரூ R1 கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் த்ரூ R2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ வோல்டேஜ் வேணும். டோட்டல் வோல்டேஜ் என்ன? R ஈக்குவலண்ட் இன்ட்டு I என்ன? 3 டோட்டல் கரண்ட். அப்போ R ஈக்குவலண்ட் ஒன்று 27 கண்டுபிடிச்சோமா? அப்போ 3 × 27 போட்டிங்கன்னா 81 volts. இந்த சர்க்கியூட்டோட வோல்டேஜ் வந்து 81. அப்போ டோட்டல் பவர் என்ன? அதேமாதிரி கேபிட்டல் V × கேபிட்டல் I1 I2லாம் போடக்கூடாது, I போடணும். அப்போது தட் இஸ் 81 × 3 = 243 watts.
ஸோ we have find out R1, R2, total voltage and total power. ஆன்சர் வந்துச்சா? இந்த மாதிரி ப்ராப்ளம் நிச்சயமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 10 மார்க் இது. ஓகேவா? ஜஸ்ட் கரெக்டாக கடைசி ஆன்சர் வரைக்கும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. யூ ரைட் த ஃபார்முலா, யூ கேன் ரைட் த ஸ்டெப்ஸ். ஆன்சர்லாம் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்டெப்ஸ் எழுதுங்க. ப்ராப்ளம் ட்ரை பண்ணணும், சர்க்யூட்டை வரையணும், ஃபார்முலாஸ் எழுதணும், சப்ஸ்டிடியூட் பண்ணி ஓரளவுக்கு வேல்யூஸ் போடுங்க, ப்ரொசீட் பண்ணணும். ப்ராப்ளத்தை நம்ம வந்து செய்யணும், செஞ்சு பார்க்கணும். தப்போ ரைட்டோ அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த 23rd ப்ராப்ளத்தை விட்டுட்டு வில் கோ ஃபார் 24th ப்ராப்ளம். ஓகேவா? 24ன்ற ப்ராப்ளத்துக்கு போவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a resistor R ohm is connected in series with parallel circuit consisting of 12 ohm and 8 ohm. ஓகேவா? The total power in the circuit is 80 watts. When the applied voltage is 20 watt, calculate the value of R. ஓகே, ஒரு ஆறுன்ற ரெசிஸ்டன்ஸு, அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஆறுன்ற ரெசிஸ்டன்ஸை ரெண்டு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் 12 ohms and 8 ohms இருக்கு இல்லையா, அது ரெண்டும் பேரலாக இருக்குது. அது கூட சீரீஸாக ஆர் வந்து கனெக்ட் போன ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே தான். அது இங்கே வந்து 15 நம்மளுக்கு கொடுத்தாங்க, இங்கே 15ன்ற வேல்யூ கொடுக்கல. அந்த ஆர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த ஆர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்யூட் வரையணும். 6 போட்டுக்கோங்க, அது கூட சீரீஸாக இருக்கணும் 6, அது கூட பேரலல் 12 and 8 ohms பேரலல். கிவன் என்ன? R2 கொடுத்துட்டாங்க, R3 கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R1 வச்சுக்கணும். ஓகேவா? R2 வேல்யூ 12 ohm, R3 வேல்யூ 8 ohms, டோட்டல் பவர் 80 watts. சம்மில் கொடுத்தது சப்ளை வோல்டேஜ் 20 watts. we have to find R1. அவ்வளோதான். ஓகேவா? இப்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், இப்போ நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கொடுத்துட்டாங்கன்னா அது ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு ஒரு மார்க் உண்டு. அது ஒரு ஸ்டெப்பு 10 மார்க் வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 மார்க் வரும். ஸோ R2ம் R3யும் பேரலாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா என்ன? R2 into R3 divided by R2 plus R3 is equal to 12 into 8 divided by 12 plus 8 is equal to 4.8 ohms. Current I is equal to P divided by V. P ஓட வேல்யூ 80, சம்மில் கொடுத்தது. டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. P divided by V, 80 by 80. P is equal to V into I. இந்த ஃபார்முலாலேருந்து போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. I is equal to P divided by V. P ஓட வேல்யூ 80, இப்போ V ஓட வேல்யூ 20 is equal to 4 amps. ஸோ இப்போ R ஈக்குவலண்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆர் ஈக்குவலண்ட் வேணும். நம்ம பேரலல் தான் R2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ ஆர் சர்க்யூட்டோட மொத்த ஆர் தான் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்யூட்டோட மொத்த ஆரை தான் வந்து நம்மளுக்கு ஆர் ஈக்குவலண்ட் சொல்கிறாங்க. ஆர் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு V by I. Vன்றது 20, கரண்ட்ன்றது 4. அப்போது ஆர் ஈக்குவலண்ட் வந்து 5 amps. இப்போ இந்த 5 amp எப்படி அந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கூட சீரீஸாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு R1 + R2 சொல்லலாமா? நல்லா கவனிக்கணும். ஆர் ஈக்குவலண்ட் மொத்த சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸு, R2ன்றது ரெண்டு பேரலல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ப்ளஸ் அது கூட R1 கனெக்ட் பண்ணணும். அப்போது ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன? 5 is equal to R1 + R1 தெரியாது இல்லையா, நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் 4.8. இதிலேருந்து R1 is equal to 5 - 4.8 பார்த்திங்கன்னா 0.2 ohms வரும். இந்த மாதிரி ப்ராப்ளமும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது, கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 25. 25ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a circuit consists of 2 resistance 10 ohms and 5 ohms connected in சீரீஸாக பேரலாக அப்படின்றத கணக்கில் கரெக்டாக பார்க்கணும். அதுவே நம்ம தப்பாக போச்சுன்னா நம்மளோட ஃபுல்லுமே தப்பாயிடும். ஓகேவா? a circuit consists of 2 resistance 10 ohms and 5 ohms connected in series across a supply of 60 volt. Calculate the voltage across each resistance. என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சப்ளை வோல்டேஜ் 60 volt கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த வோல்டேஜ் அக்ராஸ். ஏன் வோல்டேஜ்? சீரீஸ் சர்க்யூட்டில் கரண்ட்டு சேமாக இருக்கும்,
10 ஓம்க்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் கிடைக்கும், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே 5 ஓம்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் கிடைக்கும், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் என்ன, ரெசிஸ்டன்ஸ் R1 is equal to 10 ohms, R2 is equal to 5 ohms, supply voltage is equal to 60 volts. You have to find out voltage across resistance R1 and voltage across resistance R2. Solution. ஓகேவா, சீரீஸ் கனெக்ஷன்றதால R equivalent R1 plus R2 போட்டுடலாமா? R equivalent equal to 10 plus 5 is equal to 15 ohms, 15 ohms. So current I is equal to V by R equivalent 4 amps. இப்போது இது வந்து சீரீஸ் சர்க்யூட்ன்றதால கரண்ட் வந்து R1லேயும் அதே தான் இருக்கும், R2லேயும் அதே தான் இருக்கும். அப்போ சிம்பிளாக டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது நம்ம டெரிவேஷன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் நான் போட்டிருக்கேன். இது V1 is equal to I into R1, V2 is equal to I into R2. ஸோ V1 ஐன்றது 4 ஆம்ப்ஸ், ரெண்டுத்துக்கும் சமம் தான். R1ன்றது 10. அப்போது ரெசிஸ்டன்ஸ் 1க்கு அக்ராஸாக கிடைக்கிற V1 வோல்டேஜ் 40 வோல்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் R2க்கு அக்ராஸாக கிடைக்கிற வோல்டேஜ் பேர் V2. அது கரண்ட் I, காமன் கரண்ட், சேம் கரண்ட், 4 இன்ட்டு R2 ரெசிஸ்டன்ஸ் 5 போட்டிங்கன்னா 4 into 5 20 வோல்ட்ஸ். இதுதான் அவ்வளோதான், வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இது கூட கேட்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 26. A circuit consists of 2 resistance 6 ohms and 3 ohms connected in parallel and takes a total circuit current நாங்கள் வரணும் of 12 amps from the supply. Calculate the current through each resistance. 2 ரெசிஸ்டன்ஸு 6 ohms 3 ohms வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். டோட்டல் கரண்ட் வந்து 12 amps. அப்போ டோட்டல் கரண்ட்ன்ற வார்த்தை வந்துட்டாலே பேரலல் சர்க்யூட்டு. அப்போது ரெசிஸ்டன்ஸ் 6 ohmல வேறு கரண்ட்டு போகுது, 3 ohmஸில் வேறு கரண்ட்டு போகுதுன்னு அர்த்தம். கேல்குலேட் த கரண்ட் த்ரூ, அதனால தான் ஈச் ஒரு ரெசிஸ்டன்ஸில் என்ன கரண்ட்டு போகுதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு உடனே வோல்டேஜ் ரூல் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள், வெரி சிம்பிள் ப்ராப்ளம். R1 is equal to 6 ohm, ரெசிஸ்டன்ஸ் R2 equal to 3 ohms, டோட்டல் கரண்ட் 12 amps கொடுத்துருக்காங்க. So current through, you have to find current through resistance R1, current through resistance R2. So current through R1 formula enna, I1 is equal to enna, total current I into எதில் கண்டுபிடிக்கிறோம், resistance R1ல போட்டால் ஃபார்முலா என்ன பண்ணணும், R2 போடணும், divided by R1 plus R2 ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். அப்போ I வந்து 12 கொடுத்துருக்காங்க. அப்போ R2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 divided by 6 plus 3, 36 by 4 is equal to 4 amps. அதே மாதிரி current through resistance R2, I2 is equal to common current, total current into R1 divided by R1 plus R2 is equal to 12 into 6, R1 value 6 divided by 6 plus 3 is equal to 72 by 8 is equal to 8 amps. இது ஏற்கனவே நம்ம இந்த ப்ராப்ளம், இதேமாரி ஒரு ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி ப்ராப்ளத்தை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், மண்டே பார்க்கலாம். ஓகேவா.